வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்திய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். மிக சரியா இந்த நேரம் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9:30 மணி, ஞாயிறு காலை 9:30 மணி நாம் ஒன்றிணைய போகிற மாபெரும் இந்த வருடத்தினுடைய மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருடத்துடைய மிகப்பெரிய சிறப்பு நிகழ்ச்சி இதுதான். இந்த நிகழ்ச்சியுடைய விசுவாசத்தை குறிக்கதான் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போதைய எண்ணங்கள், மேலும் உறவுகளின் பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாவங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ நான் தனக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கரத்தை நீட்டும்படியாய் மறந்து விடாது. இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு விசேஷமாய் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 25ஆம் தேதி 9:30 மணி இந்த கவலைகள் நிறுத்தப்படக்கூடிய ஆண்டின் பெரிய நிகழ்ச்சியிலே தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்த இந்த அழைப்பு தலைமை சபை இங்கிருந்து உங்களுக்காக விசேஷமாய் கொடுக்கப்படுகிறது. மவுண்ட் ஆலயத்திலே நாளை காலை நம்முடைய மாபெரும் சிறப்பு நாள். இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு நிகழ்ச்சி. நண்பர்களே, நாங்கள் மிகுந்த ஆவலோடு இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவர் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படி. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி தான் இந்த நேரம் நான் உங்களுக்கு முன்வைக்க போகிறேன். நீங்கள் தற்கொலை எண்ணத்தினால் பாதிக்கப்பட்டவராக இருக்கிறீங்களா? மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒருவரா இருந்தால், தீராத வியாதி உடம்பில சுமந்து கொண்டு போராடி கொண்டிருந்தால், உங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனை தேவையானால் கீழே உள்ள எண்களை குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல நீங்கள் செய்தி அனுப்பலாம். ஒருவேளை நீங்க தொலைபேசியில் அழைக்கிற தருணம் லைன்ல வேற ஒருத்தர் இருக்கும்போது லைன்ல பிஸியா இருந்தா சோர்ந்து போயிடாதீங்க. வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்கள். உங்களுடைய பெயர்கள் ஜபத்துல சேர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்க வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி மிக சரியா உங்களுடைய பெயர், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய தொலைபேசி எண், உங்களுடைய விண்ணப்பத்தை அங்க சரியான முறையில பதிவிட்டு எங்களுக்கு நீங்கள் அனுப்பக்கூடுமானால் நாங்கள் அதை இந்த நிகழ்ச்சி நேரத்துல, ஜப நேரத்துல கண்டிப்பா உங்களுடைய பெயர்களை, உங்கள் பிரச்சனைகளை அதில் சேர்ப்போம். கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியின் வாயிலா, இந்த ஜபத்தின் மூலம் உங்களுக்கும் ஒரு அதிசயம் செய்யும்படி. காரணம், நீங்கள் ஒருவேளை வேற மாநிலத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய வேற ஒரு மாவட்டத்துல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். உடனடியாய் நீங்கள் நாளைக்கு வர முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு இருந்தால் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உடனடியா உங்களுடைய விண்ணப்பத்தையும் உங்களுடைய பெயர்களையும் அனுப்பலாம் வாட்ஸ்அப் வழியாய். நாங்கள் அதை இணைத்து கொண்டு, ஏன் நாளை காலை ஜபத்திலும் கூட நாங்கள் அதை சேர்க்க முடியும். நீங்கள் எடுக்கிற முயற்சியின் பிரகாரமாக இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். நாம் இந்த நேரம் ஹைதராபாத்தில் இருக்கிற நம்முடைய ஆலயத்தை நோக்கி பிரயாணிக்க போகிறோம். நீங்கள் என்னோடு சேர்ந்து வரவேற்கப்படுகிறீர்கள். மக்கள் அங்கேயும் இந்த விசுவாசத்தினுடைய ஆவியில இருக்கிறார்கள். நண்பர், இந்த விசுவாசத்தின் ஆவியிலே மக்கள் அங்க இருக்கிறார்கள். வணக்கம் பாஸ்டர் வினோத். ஹைதராபாத்ல இருக்கிற நம்முடைய மக்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்குமே நான் விசுவாசிக்கிறேன். கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நிகழ்ச்சியினுடைய ஆவி, இந்த விசுவாசத்துல மக்கள் அங்கே முன்னோக்கி செல்கிறார்கள் இல்லையா?
వనకు పాస్టర్ మేము ఇక్కడ ఉన్నాము హైదరాబాద్ ఆలయములో. ఇక్కడ దేవుడు ఆయన తలుపుని ఇక్కడ తెరుస్తున్నాడు, ఆలయం యొక్క తలుపుని తెరుస్తున్నాం. ఇక్కడ దేవుడు జనాల జీవితంని మార్చున్నాడు. ఒక ఉదాహరణగా ఇక్కడ మహేష్ జీవితంలో మనం చూడొచ్చు. మహేష్ నీ జీవితంలో ఏం జరిగింది? దేవుడికి ఏ అద్భుతం, ఏ విషయం చేశాడు? ఎప్పుడు నేను చర్చికి వచ్చాను, నాకు చాలా సందేహం ఉంటే నేను ఎప్పుడు వచ్చాను, నేను అనుకున్నాను నా ధర్మంని మారుస్తాను. తర్వాత నేను ఎప్పుడు వచ్చాను, నాకు చాలా సందేహాలు, నేను బూతులు మాట్లాడుతుంటే నా కుటుంబంలో ఎక్కువ కసిగా ఉంటుంటే వాళ్ళ పైన కోపంగా ఇలా ఉంటుంటే ఎప్పుడు నేను దేవుడి సన్నిధానంలో వచ్చాను, దేవుడు నాకు విడుదల చేశాడు. సో దేవుడు విడుదల చేశాడు. ఒక సమస్య నుంచి నిన్ను దేవుడు ఆపాడు. ఆమేన్. విశ్వాసస్తులారా, ఎలా దేవుడు ఈ జీవితంలో, ఈయన జీవితంలో మార్పించాడు. ఇంకెక్కడ సాక్ష్యం చూడొచ్చు. అమ్మ మీ జీవితంలో ఏం చేశాడు దేవుడు? చెప్పండి బలంగా, సప్తంగా చెప్పండి. ఈ రోజు నుంచి బాధగా ఉంది, మనసులో బాధగా ఉంది. ఆ తర్వాత వచ్చిన తర్వాత మంచిగా అయింది, చర్చికి వచ్చిన తర్వాత మంచిగా అయింది. బండి కూడా కొన్నాం. బండి కూడా కొన్నారు. ముందు మీకు బండి ఏమీ లేదు, బండి లేదు. ఆయన వచ్చేటప్పుడు బండి లేదు. అయితే ఇప్పుడు దేవుడు మీకు బండి ఇచ్చాడు. చాలా సంవత్సరం నుంచి దేవుడు విడుదల చేశాడు. ఆమె విశ్వాసం ఎలా ఇక్కడ ఈ జీవిత సవిత జీవితం దేవుడు మార్చాడు. ఇంకా కొన్ని సాక్ష్యాలు ఉన్నాయి. అయ్యా నీకు ఏం జరిగింది? దేవుడు నీకు ఏ విషయం తెలిపించాడు చెప్పండి. 2 years వరకు ఆయన ఇంటికి రాలేదు. 2 years వరకు మీ కొడుకు ఇంటికి రాలేదు. మీరు ప్రేయర్ చేసిన తర్వాత చర్చికి ఆయన వచ్చాడు. సో ఈ సమస్య నుంచి దేవుడు మిమ్మల్ని విడుదల చేశాడు. ఆరోగ్యం మీ ఆరోగ్యం కొరకు కూడా మీరు అడిగారు, దేవుడు మిమ్మల్ని విడుదల చేశాడు. ఆమేన్. ప్రజలారా, ఇదే విశ్వాసం. దేవుడు హైదరాబాద్ లో ఇదో టీవీ ప్రోగ్రామ్ మూలంగా ఈ తండ్రిని తీసుకుని వచ్చాడు. ఇదో ఆలయంలో పరిచయం చేసిన మూలంగా జనాలు తీసుకుని వచ్చాడు. దేవుడు గొప్ప మార్పు ఇక్కడ ఇచ్చున్నాడు. మీరు విశ్వాసించండి. ఈ స్టాప్ సఫరింగ్ లో మీ యొక్క జీవితాన్ని దేవుని యొద్దకు సమర్పించండి, விசுவாசிச்சండి. మీ జీవితం దేవుడు ஆசீர்வதிస్తాడు. வணக்கம் மக்களே, நீங்க சற்று முன் பார்த்த இந்த சாட்சி, இங்கே வந்த வாலிபன் சொன்ன சாட்சியானது பாத்தீங்கன்னா, ஒரு கெட்ட பழக்கத்துல அவர் இருந்தார். ஆனா எப்போ ஆலயத்துக்கு வந்தாரோ அவருடைய கவலை நிறுத்தப்பட்டது. தேவன் அவரை விடுதலை செய்தார். இன்னைக்கு அவர் தேவனுக்கு ஊழியம் பண்றார். இன்னொரு தாயார் சொன்ன சாட்சி, அவங்க ஆலயத்துல வரதுக்கு முன்னாடி வேலை இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட இருந்தாங்க. வீட்டு சூழ்நிலை சரியில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சாங்க, இதுவரையும் வாங்க முடியாம ஒரு சூழ்நிலை. எப்போ வந்தாங்களோ தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சார். ஆலயத்துல கத்துக்குன்னாங்க எப்படி தேவனுக்கு உண்மைத்தன்மையா இருக்கணும்னு சொல்லி. எப்போ உண்மைத்தன்மையா இருக்க ஆரம்பிச்சாங்களோ தேவன் அவங்களை அதிகமா ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஆலயத்துல வண்டியில வராங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகப்பனார் சொன்ன சாட்சி, 2 வருஷமா தன்னுடைய மகன் வீட்டை விட்டு போனார், வீட்டுக்கு வரல, தனியா 2 வருஷமா இருந்தார். கூட மனைவி இல்ல, மனைவி இறந்துட்டாங்க. தன்னுடைய மகன் திரும்பி வரணும், எங்க தொலைஞ்சு போனாரு, ஒரு வேதனையோட இருந்தார். ஆனா எப்போ ஆலயத்துக்கு வந்தாரு, அவருடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். அவருடைய கவலை நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு அவர் மகன் திரும்ப வீட்டுக்கு வந்தார். நீங்க அந்த சாட்சியில பார்க்கலாம். அவர் பக்கத்துல நின்னது அவருடைய மகன் தான். நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஆலயம் திறந்து 1.5 மாசம் இங்க அநேக ஜனங்கள் தன்னுடைய கவலைகள் நிறுத்தப்பட்டது. விசுவாசத்தோட வந்தாங்க. தேவன் சூழ்நிலை மாத்தினார். எனவேதான் யார் நீங்க சென்னையில இருக்கிறீங்களோ, முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க யார் இருக்காங்களோ ஹைதராபாத்ல, இங்க ஹைதராபாத்ல இமாத் நகர் நாராயணகுடா என்ற லொகேஷன்ல நாங்க இருக்கிறோம். நீங்க எந்த ஒரு உதவி வேண்டுமானாலும் நீங்க விசுவாசத்தோட நீங்க எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம நீங்க யார் சென்னையில இருக்கீங்களோ தொடர்ந்து இதே விசுவாசத்துல இருங்க. தேவன் உங்களுடைய கவலைகளை நிறுத்துவார். எனவேதான் இந்த ஸ்டாப் சஃபரிங் விசுவாசத்தோட அடியெடுத்து வை. தேவன் உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவார். மக்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் இதான் இங்கேயும் நம்முடைய விசுவாசம். நன்றி பாஸ்டர் வினோத். கண்டிப்பாய் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் மக்கள் கண்டிப்பாய் அங்கே தேவனுடைய வல்லமை அனுபவிப்பார்கள். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இங்க யார் நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தெரிந்தவர்களோ, உங்கள் உறவினரோ, ஏன் நீங்களே கூட இந்த வாரம் ஒருவேளை அங்கே பிரயாணிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் எங்களோடு இணைங்கள். கர்த்தர் தாமே உங்கள் கஷ்டத்தை நிறுத்தும்படி இந்த சாட்சியின் வாயிலாய் நான் விரும்புகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாய். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நண்பர்களே, சோர்ந்து போகாதீர்கள். மனுஷனால் என்ன முடியவில்லையோ தேவனால் முடியும். அதற்கு இந்த சாட்சி ஒரு மிக சிறந்த ஆதாரம். வணக்கம்.
என் பெயர் வந்து வி நாகேஷ். எனக்கு வயசு வந்து 50. இவங்க என் மனைவி. வணக்கம், என்னோட பேர் கோமதி. 20 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு குடிகாரன், புகைப்பழக்கம் உள்ளவன், அந்த மாதிரி இருந்தவன். இதே யூனிவர்சல் ஆலயத்தை வந்து ஏளனமாக பேசினவன். அந்த ஜீசஸை வந்து நான் கிண்டல் பண்ணவன். இன்றைக்கி அந்த கடவுள்கிட்ட நான் வந்து இங்கே நிற்கிறேன். எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பக்கவாதம் வந்துடுச்சு. இடது கால் வந்து விளங்காமல் போயிடுச்சு. அப்போ என்னோடய வாழ்க்கை வந்து சூனியமாகிடுச்சு. எனக்கு வந்து தற்கொலை எண்ணமே வந்துச்சு. இதுக்கு மேலே எதுக்கு வாழ்கிறது, யார் இருக்கிறா நம்மளுக்கு வாழ்கிறதுக்காக அப்படின்னு தற்கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். என் வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு இருளாக இருந்தது என் வாழ்க்கையில். என்னோட இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து ஒரே வேர்வையாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ராயப்பேட்டாக்கு கூட்டின்னு வந்தோம். டாக்டருங்கெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி இவருக்கு வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ரேலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் பையனையும் எங்கள் அண்ணாவையும் கூப்பிட்டாங்க. இல்லை, நான் தெரிஞ்சுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கேட்டேன். என்னாச்சு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும்னா இல்லைம்மா இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கண்ணா. இல்லை, அவர் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்கார். இப்போதைக்கு நாங்கள் எதுவும் சொல்கிற நிலமையில இல்லை. 5 நாள் இந்த கழிச்சு தான் நாங்கள் எது வேணாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா. அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா, அக்கா நீ முழங்கால போட்டு நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கண்டிப்பாக வந்து மாமா பொழைச்சிப்பாரு, நீ வந்து மற்றவங்க யாரும் நம்பாத, நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு அவள் சொன்னான். அவள் சொல்லும்போது கூட நான் பெருசாக எடுத்துக்கல. சரி, கடவுளைன்னா எல்லாருங்க அவருக்கு தெரியாததா, நம்ம சொல்லி தான் அவருக்கு நம்ம பிரச்சனை தீர்ப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வரேன். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எதுவுமே மாற்றம் இல்லை. 3ஆவது நாள் எனக்குள்ளேயே ஒரு வந்து பேசினேன், ஏன் சொல்கிறத நீ செய்ய மாட்டேன்ற, கேளு, நீ கேட்டால் நான் கொடுப்பேன்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் முனங்கால் விட்டு நான் கேட்டேன். இது மாதிரி அவரை மட்டும் என் 2 குழந்தைங்களோட இவர் எனக்கு ஒரு குழந்தையா நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் உன் ஆழத்துக்கு வரேன், உன்னையே நான் ஏற்றுக்கிறேன் கடவுளே, எனக்கு அவர் முக்கியம், நான் அவரை நேசித்தேன், நான் அவரை வந்து அவ்வளோ உயிராக நான் அவரை இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமா 3 நாள் கழிச்சுட்டு பெரிய டாக்டர் வந்தார், நரம்பு டாக்டர். இது பண்ணார், கையை அசைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவர் பேசுகிறாரு. அவருக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு வந்து சாப்பிட முடியாது, வாமிட் வரும், மூச்சு விட முடியாது, தும்மல் வரும், இந்த ப்ராப்ளம்லாம் வருமா. ஆனால் அவர் சொல்கிற இவ்வளோ வருது. ஆனால் இவர் வந்து நல்லா பேசுகிறாரு, பார்க்குறாரு, எல்லாம் செய்கிறாரு. என்ன அதிசயம்னு எங்களுக்கே தெரியல, இது எப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியல, இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியல, இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொல்ல முடியலையேம்மா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 2-3 டெஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவர் ப்ராப்ளம் என்னமோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, கடவுளோட இதில் அவர் வந்து எல்லாமே அவருக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு கூட்டின்னு போங்கன்னு சொல்லிட்டு 9ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் இனிமேல் வேலைக்கு போகக்கூடாது, எதுவுமே வருமானம் இல்லை வீட்டில். என் பையனை படிக்க வைக்கணும், என் குழந்தைங்களும் நான் பார்த்துக்கணும், இவரையும் பார்த்துக்கணும், மருந்து செலவு எடுக்கணும், 5 லட்சம் கடன் என் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில தான் வந்து நான் யூனிவர்சல் சர்ச்சுக்கு நான் வந்தேன். இங்கே வந்து ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். கலந்ததுனால இப்போ வந்து பூர்ணமாக குணமாயிடுச்சு. என் கை கால் எல்லாம் என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன். யாருடைய தெய்வம் இல்லை, ஆண்டவனுடைய தெய்வத்தினால என் வேலையை நானே பூர்ணமாக செஞ்சுக்கிறேன். நான் இன்றைக்கி காலையில் நான் தனியாகவே வாக்கிங் போகிறேன், வீட்டுக்கு வரேன், எல்லாமே நான் செய்கிறேன். இது கடவுளுடைய அனுகிரகம். இன்றைக்கி என் கணவர் வந்து குணமாயிட்டார், நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு வந்து வருமானன்றது எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் என்னோட பணமே எனக்கு ஆண்டவர் வந்து வர வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து சின்னதாக ஒரு கடை எடுத்து சொந்தமாகவே நாங்கள் வாங்கிட்டு அதில் உள்ள பணம் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி என் குடும்பத்துக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு மருந்து செலவுலேருந்து, கடன்லேருந்து, என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையுமே அதுலேருந்து தான் எனக்கு கடவுள் எல்லாமே வழி நடத்திட்டு இருக்காரு. அந்த கடை வச்சும் எனக்கு வருமானம் பத்தாமல் இருந்தது. இப்போ ஒரு 10 நாளாக எனக்குள்ளேயே ஒரு போராட்டமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இதை நான் எப்படி மேல்படுத்தணும்னு கேட்டதுக்கு எனக்குள்ளேயே ஒரு சின்னதாக யோசனை வந்துச்சு. சரி, இதை செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கை காசு வருமானு சொல்லிட்டு போன சனிக்கிழமை தான் நான் அதை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பித்தப்போ வந்து எனக்கு மீறி வருமானம் வந்து நான் எதிர்பார்க்காத வருமானத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதை வச்சு இப்போ முழுமையாக என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் வீட்டில் வந்து நான் காசை வந்து எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு கடவுள் வந்து என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. அந்தளவுக்கு அற்புதமாக கொண்டு வந்திருக்காருன்னா அது கடவுளோட இருக்கும்.
நம்ம பிஷப்போட ஆசீர்வாதத்தோட தான், அவரோட பிரேயரும் அவரோட எங்களை அன்பா வழி நடத்தி இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்தா மூஞ்சி சுளிக்காம எங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு பிஷப் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அவர் பேசும்போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நேர்ல வந்து ஒவ்வொரு விஷயம் நேத்து கூட வீட்டுல பிரச்சனை விஷயமா வீட்டுல நடந்த விஷயம் ஒவ்வொன்றும், ஏன்னா வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் இங்க வந்தேன்னா அதை நான் சந்திக்கிறேன். கடவுள் என்கிட்ட பேசுறாரு, இதுதான் உன் பிரச்சனை, நீ இனிமே இப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இதைத்தான் பேசணும் அப்படின்னு அவரு எனக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஒரு இது சொல்லி கொடுக்குற வாத்தியார் மாதிரி எங்களுக்கு பாடம் நடத்தி எங்களை வெளியில அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அது வீட்டுக்கு போனா கரெக்டா அந்த மாதிரி நாங்க நடந்துக்கிட்டாக்கா அவ்வளோ அற்புதமா வீட்டுல வந்து ஒவ்வொரு விஷயம் எங்களை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கு. கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு வரத்துக்கு கூட ஆட்டோக்கு கூட காசு இல்லாம இருந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட நிலைமைய இப்போ மற்றவங்களையும் கூட்டின்னு போகலாம் அப்படின்ற நிலைமைக்கு எங்களுக்கு வந்து ஆண்டவர் வளர்த்து விட்டுருக்காரு, எங்களை ஆதரிச்சிருக்காரு, ஆசீர்வாதமாகவும் வச்சிருக்காருன்னா கடவுளோட பெரிய ஒரு அற்புதத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். இப்போ வந்து ஒரு நாளும் கடவுள் வந்து என்னை அற்புதமாக வழி நடத்திட்டு இருக்காரு. என்னோட வருமானத்தை வச்சு நான் வீட்டை நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கேயும் வந்து நான் நிம்மதியாக இருக்கேன். இங்கே வரும்போது தான் நான் நிம்மதியாக அடைகிறேன். இங்கேருந்து போகக்கூடாதுன்னு கூட ஒரு நேரம் என் மனசுக்குள்ளே படும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ நிம்மதியாக இருக்கேன். அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும், பிஷப் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதோடு நான் வீட்டுக்கு போனால் வீட்டில் எனக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்துட்டு என்னை நல்லா வழி நடத்தி வச்சுருக்காரு. நான் எப்பெல்லாம் குழப்பத்தோடு இந்த ஆலயத்துக்கு வரும்போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழப்பத்தில் வரும்போது எனக்கு உடனே தேவன் பேசிடுவார். அதுக்கு உண்டான பதில் வந்து கொடுத்துருவார் தேவன். அந்த வார்த்தையை கேட்கும் போது மனசு வந்து நிம்மதியாகிடும், சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷத்தோடு நான் வீட்டுக்கு போவேன். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், மெயினாக வந்து மன நிம்மதியோடு இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையை முழுமையாக இந்த சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். இந்த சாட்சியம் சொல்றதுக்கு, இந்த அற்புதத்துக்கு வச்சு எங்களை மாதிரி நிறைய பேர் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நன்றி. அதிசயங்களுக்கான நேரம் முடிந்து விட்டதாய் அநேகர் நினைக்கிறார். அற்புதங்களுக்கான வாய்ப்பு இனியும் இல்லை என்று மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மக்களே, ஆண்டவராக இயேசு தாமே சொல்லியிருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த பூமியிலே அவர் உலாவின தருணங்களிலே வியாதியஸ்தரை குணமாக்குகிறவராயும் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் உள்ளவராயும் கர்த்தர் எல்லா இடத்திலும் சென்றார், நற்செய்தியை பிரசங்கித்தார். இன்றும் அது யூனிவர்சல் ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பலதரப்பட்ட மக்கள் மன அழுத்தத்தோடு தற்கொலை எண்ணத்தால் பாதிக்கப்பட்டவராய், வாழ்க்கையில தோற்று போனதாய் நினைத்து கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படியான மனநிலையோடு இங்கே வந்த தருணம் அவர்கள் கஷ்டங்கள் நிறுத்தப்பட்டது கண்டிப்பாய். எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதிசயங்களுக்கான நேரம் முடிந்து விடவில்லை. இன்றும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். இந்த சாட்சியை நன்றாய் கவனிங்க. என் பேரு பிபி சுஹு முகமது. கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஏன்னா என்னுடைய சொந்த குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு காயமுடையவளா நான் இருந்தேன். 10 வயசுல இருந்து தொடங்குச்சு. நான் குடும்பத்தாரனால பாலின வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டேன். இது தொடர்ந்து 10 வயது வரைக்கும் நடைபெற்றது. சில நேரத்துல கண்ணாடியில என்னை பார்த்து நானே ரொம்ப அசிங்கப்பட்டுப்பேன். நான் அழகா இல்லைன்னு நினைப்பேன். என்னுடைய உடல் அமைப்பை பார்த்து நானே அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுப்பேன். எனக்கு அவமானமா இருக்கும். இதன் காரணமா நான் மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். இதன் காரணமா நான் அதிகமா என்னுடைய கைகளை அறுத்துப்பேன், கால்களை அறுத்துப்பேன். மேலும் இதுக்கு நான் எந்த விஷயத்துக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதனால நான் அழகா இல்லைன்னு உணர ஆரம்பிச்சேன். மேலும் என்னுடைய முகங்களையும் கூட நான் கிழிச்சுக்க ஆரம்பிச்சேன். எப்ப பாரு எனக்குள்ள நீ எதுக்கு உயிரோட இருக்க, மறிச்சிடுன்னு ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ரோடுக்கு போனா அங்க ஏதாவது வண்டி வந்து இடிச்சிடும், உன்னை செத்துருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தம் கேட்கும். எனக்கு நல்லா நினைவு இருக்கு, ஒரு தடவை நான் தூக்க மாத்திரைகளை அதிகமா உட்கொண்டேன். அதன் காரணமா என்னுடைய குடும்பத்தார் என்னை மருத்துவமனைக்கு சேர்த்தாங்க. இன்னொரு முறை கெமிக்கல் ஹார்பிக்ங்கிறத நான் குடிச்சிட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் அதிக பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். அதன் காரணமா என்னுடைய தந்தை ஆவிக்குரிய மருத்துவர் இடத்துல கூட்டிட்டு போயிருந்தாரு. அதன் மூலமா எனக்கு என்னதான் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் ஆவிக்குரிய ரீதியில கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நிழல்களை பார்ப்பேன், சத்தங்கள் எனக்கு கேட்க ஆரம்பிக்கும். நான் காலையில எழுந்திருக்கும் போது என்னுடைய உடல் முழுவதும் கடிச்ச மாதிரி அடையாளங்கள் இருக்கும். இந்த தருணத்துலதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போதுல இருந்து நான் ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். என்னுடைய தாயார் எப்போதாவது வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா நான் ஒழுங்கா
வந்துட்டு இருந்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வேணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த வருஷத்துல நான் தொடர் சங்கிலி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய ஜெபங்களை செய்ய ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல இருந்துதான் நான் உண்மையாவே எல்லாவற்றையும் கவனமா பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் கடந்து வந்த அந்த காயத்தினுடைய வலியை என்னால தாங்க முடியல. அந்த தருணம் நான் தேவனிடத்துல பேசினேன். தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுங்கன்னு நான் தேவனிடத்துல பேசினேன். நான் குணமாக்கப்பட்டேன். மன அழுத்தத்துல இருந்து விடுதலையாக்கப்பட்டேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்ல. என்னைய பாலியல் வன்கொடுமை செஞ்ச மக்கள் மீது இனிமேலும் எனக்கு எந்த வெறுப்புணர்ச்சியும் மன்னிக்க முடியாமையும் இல்ல. இன்னைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கேன். நான் கடந்து சென்ற எல்லா காரியத்துல இருந்தும் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா, தேவனை பின்பற்றணும்னு தீர்மானிச்சதுதான். என்னுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முடிவானது என்னன்னா, மே 2ஆம் தேதி நான் என்னுடைய வாழ்க்கைய தண்ணீர் ஞானஸ்தானம் மூலமா ஆண்டவருக்கு கொடுத்தேன். இன்னொரு சிறந்த விஷயம் என்னன்னா, நான் 2ஆம் தேதி மே மாசம் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதுக்கான அர்த்தத்தை வார்த்தையினால விளக்கி சொல்லவே முடியாது. இன்னைக்கு என்னுடைய தோற்றமோ குணாதிசயத்தையும் நான் பார்க்கும்போது தேவனுடைய மனுஷியா பாக்குறேன். நான் முன்னோக்கி செல்றேன். என்னையே உற்சாகப்படுத்திக்கிறேன். ஊக்கத்துடன் இருக்கேன். என்னுடைய மாபெரும் நோக்கம் என்னன்னா, இன்னும் அதிகமா தேவனை பின்பற்றணும். இன்னும் அதிகமா தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாத்திருக்காரு. ஒரு அசிங்கத்திலிருந்து அழகானதா மாத்திருக்காரு. தேவனை தேர்ந்தெடுங்க. அவருடைய வழிநடத்தல தேர்ந்தெடுங்க. தேவன் மட்டும்தான் எனக்கு உதவி செஞ்ச பிரகாரமே உங்களுக்கும் உதவி செய்ய முடியும். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன் மக்களே. கண்டிப்பாய் உங்கள் மனதிலே பதிந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நேரம் சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் உங்களை ஆவலாய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தால், நாங்களும் இங்கே ஆவலா இருக்கிறோம் உங்களை வரவேற்கும்படி. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். மக்களை, அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவர் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். செய்தால் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் கண்டிப்பாய் அவரால் செய்ய முடியும். அதில் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. நான் எப்படிப்பட்ட ஒருத்தரா இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்? நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே வரலாம். நான் தனியாய் தான் வர வேண்டுமா? என்னோட நான் இன்னொருவரை அழைத்து கொண்டு வரலாமா? அங்கே எனக்கான இருக்க இட வசதி இருக்குமா? கண்டிப்பாய். எனவேதான் நீங்கள் முன்பாக எங்களை அழைக்கலாம். உங்களால் கூடுமானால் இந்த நேரம் கூட கீழே உள்ள தொலைபேசி எண்ணிலே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது வாட்ஸ்அப்ல நீங்க எத்தனை பேர் வருவதாய் தீர்மானித்திருக்கிறீங்க, நீங்க அந்த நம்பரை குறிப்பிடலாம். 10 பேரா, 5 பேரா, 7 பேரா, 3 பேரா, உங்கள் பெயரை பதிவிட்டு எத்தனை பேர் உங்களோட இந்த நிகழ்ச்சியில எங்களோட இணைய போறாங்க, நீங்க அதுல வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பலாம். நாங்கள் அதை குறிப்பிடுத்திக் கொள்ள முடியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வருகிற தருணம் உங்களுக்கான இடம் தயாரா இருக்கும். எந்த கட்டணமும் இல்லை மக்களே, முற்றிலும் இலவசம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி ஞாயிறு காலை 9:30 மணி, முற்றிலும் இலவசம். இங்கே வருகிற உங்கள் ஒவ்வொருத்தர் கவலை கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். விசுவாசிக்கிற உங்கள் எல்லோருக்கும். வணக்கம், என் பேர் விஜய் பிரசாத். என் வயசு 34. என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் எப்பயும் சண்டை போட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார். இதெல்லாம் பார்த்து வளர்ந்தனால எனக்கு இதனாலே நான் பாதிக்கப்பட்டு எந்த விஷயத்தையும் நான் கவனம் செலுத்த முடியல. முக்கியமாக என் படிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியல. என்னால் சரியாக படிக்க முடியல. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன். என் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அவளும் இதே மாதிரி அம்மா அப்பா சண்டை போடுறது போது அதெல்லாம் பார்த்துட்டு அதே பாதிப்பில் நாங்கள் 2 பேர் இருந்தோம். இப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். என்னுடைய படிப்பில் கவனம் செலுத்த முடியாதனால நான் தோல்வி இந்த படிப்பில் தோல்வி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். என்னை யாரும் என்னை ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் ரிலேஷன் சரி, யாரும் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. என் தங்கச்சி கூட என்னோட ஒரு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் அப்படியே டம்பாக அப்படியே டல்லாக அந்த மாதிரியே இருந்தேன். இந்த சூழ்நிலை தான் நான் கேள்விப்பட்டேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு பற்றி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார். நான் வந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டேன். ஆலயத்தில் வர நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி கவனம் செலுத்தணும், தேவனுடைய உதவியை நான் பெற்றுக்கொண்டேன். இது மூலமாக என் படிப்பு தேவன் ஆசீர்வதித்தார். நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். என் குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த ஜெபத்தின் மூலமாக
படிப்படியாக என் குடும்பம் மாறுச்சு, என் படிப்பு மாறுச்சு. இப்போ நான் சிறந்த ஒரு வேலையில் இருக்கிறேன். தேவன் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை மூலமாக நிறைய விஷயத்தை நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னும் என் படிப்பு வந்து அப்படியே நான் நிறுத்தாமல் நான் தொடர்ந்து என் படிப்பையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் சரியாக ஸ்கூலிங்ஸே நான் ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக பண்ணாமல் இருந்தேன். ஆனால் தேவன் ஆசீர்வதித்தார். 3 டிகிரி முடித்தேன். ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நிறையா வெளியே கம்பெனிஸ்க்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவன் அதிகமாக ஆசீர்வதிச்சிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு வந்து என் லைஃப்பில் உதவியாக இருந்துச்சு. நான் சொன்னது போல் என் படிப்பை தேவன் ஆசீர்வதித்தார். என் லைஃப் முழுசாக மாறுச்சு. அதே போல் என் திருமண வாழ்க்கையும் ஆசீர்வதித்தார். இப்போ 2 அழகான பெண் பிள்ளைகள் கொடுத்துருக்காரு. குடும்பமாக நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். எல்லாத்துக்கும் மேலே நான் தேவனோட ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டனோ நான் அப்போ முடிவு பண்ணேன், எனக்கு தேவ ஆவி வேணும், பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அதுக்காக நான் முயற்சி பண்ணேன். நான் தொடர்ந்து தொழிற்சங்க ஜாபத்தில் இருந்தேன். இப்போ தேவனோட ஆவியை பெற்றுக்கொண்டேன். இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆனால் எப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன். நான் விசுவாசிக்கிறேன் எந்த பிரச்சனைகள் என்ன முடியும், கண்டிப்பாக நான் முன்னேக்கி செல்வேன்னு சொல்லிட்டு. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் ஆண்டவராகிய இயேசு, அதிசயங்களை செய்தீர், அதிசயங்களை செய்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர், செய்வீர். விசுவாசம் வெளிப்படுகிற வரை கண்டிப்பாய் அங்க அதிசயம் வெளிப்படுகிறது. இன்றைக்கும் யார் எங்களோட ஜபத்திலே இந்த நேரம் விசுவாசத்தை இணைக்கிறார்களோ அவர்களுக்கும் நிச்சயமா இந்த சனிக்கிழமை இரவு ஒரு அதிசயம் நடக்கும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஒருவேளை நாளை வரை இவரால் காத்திருக்க முடியாது. நிலைமை மிக மோசமான ஒன்றா இருக்கலாம். தேவன் இந்த நிமிடம், இந்த நொடி பொழுது, இந்த தருணம் இவருக்கு உதவி தேவை. பரிதவிப்போடு இருக்கிறார். இப்பொழுதே சக்தி இவரை சென்றடையட்டும். தேவன் வல்லமை சென்றடையட்டும். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமாய் ஒரு அதிசயத்தை இவருக்கு செய்யும். வார்த்தையின் மீது இவர் வெளிப்படுத்துகிற விசுவாசத்தினால் இருவர் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் பிதாவினால் செய்யப்படும் என்று சொன்னீர். நாங்கள் ஒரு மனதோடு ஏற்றுக் கொள்கிறோம். உம் சித்தத்தின்படியான இந்த விண்ணப்பத்துக்கு நீர் செவி கொடுப்பீராய். இவருடைய கவலைகள் நிறுத்தப்படட்டும். தண்ணீரை குடிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் வல்லமையை வைக்கிறேன். மக்களை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவராக இயேசுவின் மகிமைக்குரிய பெயரால். ஆமென். தேவன் தாமே உங்கள் உடலுக்குள் தம் வல்லமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. உங்கள் மனசுல இருக்கிற இந்த நிம்மதி அவரால் தாமே கொடுக்கப்பட்ட சமாதானம். நீங்க என்ன செய்ய வேண்டும்? இந்த இரவு சமாதானமான உறக்கத்தோட, பலமான ஒரு வல்லமையான ஒரு விசுவாசத்தோட தயார்படுத்துங்கள். குடும்பமாய் நாளை காலை 9:30 மணி எங்களோடு விசேஷமாய் இணையும்படி தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். You call me out upon the waters, the great unknown, where feet may fail, and there I find you in the mystery, in oceans deep, my faith